காயின் நீதிபதி சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு ஹேண்டர் காயை நிழலில் பார்த்து, இந்தவன் சாதாரணவன் இல்லை என்று சங்கத்தில் தகவல் தருகிறான். பின்னணியில் நிழலில் இருந்து ஒரு மர்ம பெண் ஹேண்டர் அவனை கவனிக்கிறாள். காய் வீட்டிற்கு திரும்புகிறான். அவன் நோய்வாய்ப்பட்ட தாயை பார்த்து மனம் உடைகிறான். ஆனால் தாய் அவனிடம் கூறுகிறாள், காய், நீயும் உன் அப்பாவும் ஒரே விதியை தாங்குகிறீர்கள். காயின் தந்தையும் ஒரு காலத்தில் காவலர் என்பதும் தெரிகிறது. ஹண்டர் சங்கம் காயை சோதிக்க ஒரு வலுவான வாள் வீரரை அனுப்புகிறது. அவன் புனித ஒளி வாளுடன் காயின் சங்கிலிகளை உடைக்க முயல்கிறான். ஆனால் காய் மெதுவாக தன் சங்கிலிகளை மாற்றி கற்றுக்கொள்கிறான். நீதிபதி சங்கிலி பாவம் அதிகமானவன், சக்தி அதிகம். காயை பின்தொடர்ந்த பெண் ஹண்டர் அவனை சண்டைக்கு அழைக்கிறாள். ஆனால் சண்டை நடுவே அவள் சொல்கிறாள், நீ உண்மையான கேட்கீப்பர் ஆகிறாயா என்பதை பார்க்க வந்தேன். அவளும் ஒரு பாதி விழிப்பவள், வாட்சர்.